தொட்டி கட்டியிருக்கோங்க. அந்தந்த வீட்டு கூரை இதுலேயே பாருங்கள் பைப் போட்டிருக்கோங்க இல்லையா, அது போட்டு அங்கங்கே டேங்க் வச்சுருக்குறோம், அங்கே தொட்டி கட்டியிருக்கோம். அதுதான் சேகரித்து வச்சுக்கிறோம். இப்போ ஏன் மழை நீர் ஏன் மழை நீரில் வந்து முழுமையாக பயன்படுத்துகிற அப்படின்னா எனக்கு மாற்று இது இல்லை. மழை நீர் பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் எங்களுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நம்ம 5 வகையான உணவை எடுத்துக்கிறோம். என்னென்ன வகையான உணவு? இது மட்டும்தான் உணவுன்னு நினைக்கிறோம். நம்ம இப்போ பார்க்குறது ஒரு உணவு தான், கேட்குறது ஒரு உணவு தான், தொடர்றது ஒரு உணவு தான். இதில் வந்து தோல் மூலமாக எடுக்கப்படும் உணவுகள் அதிகம். அப்போ தோல் மூலமாக எடுக்கப்படும் உணவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இந்த தோல் செழுமையாக இருக்கிறதுக்கு காரணம், இந்த தோலில் பல்லாயிரக்கணக்கான நுண்ணுயிரிகள் செழிப்பாக இருக்கிறதுனால தான் இந்த தோல் செழுமையாக இருக்குது. அப்போ இந்த தோலுக்கான உணவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆற்று நீரோ ஊற்று நீரோ தேவை. அதனால தான் நம்மளோட பாரம்பரியமாக பார்த்தோம்னா எதாக இருந்தாலும் ஆற்றுக்கு போய் குளிச்சுட்டு சாமி போடுறது, இல்லை திதி கொடுக்கறது, இது எல்லாமே பார்த்துட்டுனா ஆற்றிலிருந்து தொடங்கு, இல்லைன்னா ஊற்று நீர். இப்போ இந்த 2 நீருமே கிடையாது, ஊற்றுகளும் இல்லை, ஆறா இல்லை, எத்தனை ட்ரைனேஜ் கலந்து வருது, எத்தனை ஊர்கள் தாண்டி வருது.